மீனராசி ரொம்ப சூப்பரான ஒரு ராசி. இந்த மீனராசி அன்பர்களுக்கு எவ்வளவுதான் ஒரு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் ஒரு போராட்டம் வாழ்க்கையில் இருந்தால் கூட ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க? மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு சூழல் சந்திக்க போகிறீங்க? நீங்கள் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, உங்களுடைய ராசிப்படி நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு உண்டான ஒரு பரிகாரத்தையுமே நம்ம பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும், உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு பூர்வமான வளர்ச்சியும் திட்டமிட்ட முடிவும் நிறைந்ததாக உங்களுக்கு இருக்கும். நிதி மற்றும் தொழில் ரீதியான மாற்றங்கள் நல்ல ஒரு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட சில விஷயங்களில் கூடுதலான ஒரு கவனமும் ரொம்ப பொறுமையும் தேவை அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பம் மற்றும் உறவுகள் வகையில் மாத தொடக்கத்தில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. அதனால் உறவுகளில் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் மற்றும் வேலை, அதாவது தொழில் வாழ்க்கை பெரிய மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வேலையை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இருந்தால் கூட வேலையில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராக இருக்கும். முதலீடுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தை மட்டும் பின்பற்றினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். மேலுமே இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு புறம் உங்களோட ஜென்ம ராசியில் சனி, அதாவது 7.5 சனியோட 2ஆம் கட்டம் உங்களுக்கு இப்போ நடந்துட்டுருக்கு. உங்களை பழையதால் பொறுத்த வரைக்குமே சற்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனாலுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல, அதாவது 5வது வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய உங்களோட உச்ச குரு மற்றும் பண அம்ருத திருத்தோ உங்களை ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் குறுப்பெயர்ச்சி மட்டும் உங்களுக்கு காரணமாக 7.5 சனி மிகவும் வரை உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இருந்தால் கூட 3வது பாவம், அதாவது உங்களோட செவ்வாய் உங்களுக்கு எதிரிலேயே உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களிடம் உங்களை 6வது பாவம், அதாவது சத்ரு ரோக இடம் கேது காரணமாக வாஸ்தகமாவோ உங்களுக்கே பிரச்சனையாக இருக்காது. ஆனால் உங்களோட மனைவியோ அல்லது ஏதாவது ஒரு குழந்தைகள் வகையிலையோ உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமா, உடல்நலை குறைவு, உங்களுக்கே தெரியாத ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சனி, அதாவது 10-11 அதிபதி 1வது வீடில் ஜென்ம ராசி மாதம் முழுவதுமே 7.5 சனி, அதாவது ஜென்ம சனி, உடல் சார்ந்த அஷ்டக பணிகளில் தாமதம், பழைய ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பணியாளர்களுக்கு 10ஆம் அதிபதி அபினகுரு உச்ச நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 16க்கு பிறகு சூரியன் கூட 5வது வீட்டுக்குள்ளே வருவதனால உங்களோட திறமை மேலதிகாரிகள் கௌரவிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். மேலுமே உச்ச குரு காரணமாக நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. உங்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் மற்றும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபம் நல்லாவே இருக்கும். லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி 7ஆம் சனி, அதாவது வியாபார இடம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதாவது ஜூலை 7க்கு பிறகு 7ஆம் அதிபதி புதன் 4வது வீட்டுக்குள்ளே வருவது காரணமாக உங்களுக்கு ஆபீஸ் தளம் உங்களுக்கு ஆபீஸ் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில்
அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் 3லோ அல்லது உங்களுக்கு உச்சமாக இருக்கும்போது குரு உச்ச நிலையில் இருக்கிறதுனால காரணமாக உங்களுக்கு இந்த டைமில் பணம் பார்த்திங்களா ஓரளவுக்கு இருக்கும். ஆனாலும் 12ஆம் பாவம் அதாவது மைய இடம் ராகு பயிற்சி காரணமாக எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு இருந்தால் கூட எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மருத்துவமனை செலவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம் மற்றும் நலன், அதாவது ஆரோக்கிய விஷயத்தில் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லக்கணத்தில் சனி காரணமாக உங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்களா உடல் சார்ந்த ஒரு பதட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்திங்களா 6வது பாவம் கேது காரணமாக வரக்கூடிய உங்களுக்கு ஏஜ் அப்பவும் பார்த்திங்களா எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு காரணமே இல்லாத ஒரு பயம் இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு தோணுமா? இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களோட மன அமைதியை உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எதையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்கிறது என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஃப்ரீயாக வைங்க. குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே 5ஆம் பாவம் உச்ச குரு காரணமாக வீட்டில் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறையவே கிடைக்கும். குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நேரத்தில் சாப்பிட வைங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமே இருக்குது. லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி காரணமாக நீங்கள் பயந்து சற்று இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அது சாதாரணமாக உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தோணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சின் மூலம் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் பாவம் கேது காரணமாக உங்களுடைய பழைய உறவுகள் அல்லது வீட்டில் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி ஒரு வகையான ஒரு அக்கறை இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணும். கல்வி மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல அதாவது உச்சக்குறி இருக்கிறதுனால காரணமாக உங்களோட புத்தி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதாவது எதாவது யோசிச்சுட்டே இருக்கும். இருந்தால் கூட லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி காரணமாக இந்த டைமில் உங்களுக்கு பதட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தோன்றும். அதனால் தொடர்ந்து இறை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. 7.5 சனி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கேது காரணமாக உங்களுக்கு மனக்கவலைகள் பயங்கள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா கேது பரிகாரம், அதாவது உடல்நல குறைவு உங்களோட காரணமே இல்லாத ஒரு பயம் தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்களா தினமுமே கணபதி கரிகதோ அர்ச்சனை செய்யுங்க. அதே மாதிரி கணேச அதிர்வசம் பாராயணம் செய்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அடுத்ததாக 7.5 சனி அமைதி, அதாவது சனி சுப்ரபாரதம் செய்கிறது ரொம்ப நல்லது. உடல் சார்ந்த அலசடை பணிகளில் தாமதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா நெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ராகு அமைதி, அதாவது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அதிக செலவுகள் இதெல்லாம் ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு துர்கா சாலிசா படிக்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட பக்கம் இருக்கக்கூடிய நியாயமானது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தைகள் வழியிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மன அமைதி கிடைக்கும். குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்படும். எடுக்கக்கூடிய காரியங்களில் தடை தாமதம் அப்படின்னு ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் சரியாகக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. நீங்கள் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வல்லவராக இருப்பீங்க. விலகி சென்றவங்க கூட மீண்டும் உங்களை சேரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. உறவினர்களால் உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த வாய்ப்புகள் சேர்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். அதாவது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை நல்ல ஒரு வெற்றிகரமாக செய்வீங்க. ஆனாலும் கூட தாமதமான பலனே உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக சேரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மெத்தான போக்காக காணப்பட்டால் கூட பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசும்போது நிதானமாக பேசுகிறது நல்லது. வியாபாரம் செய்வது ரொம்பவே நல்லது.
அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு நிதானமாக இருக்கும். பணவரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை எப்போவுமே அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எல்லாமே எடுக்க இந்த டைமில் எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த டைம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தவங்க யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் நீங்களாக இருங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. அது சூப்பராக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மேல் அதிகாரிகள் சொல்கிறது மாற்று கருத்துக்களை சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. மேலுமே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நிதானமாக பேசுறது உங்களுக்கு குடும்ப அமைதியை மேம்படுத்தும். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல இருக்கும். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக தொழிலில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, முருகன் வழிபாடு செய்யுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க, செந்நிற மலர்கள் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.